நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபி டெல்லாம் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்டர் மேடியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நடிகர் மேடி அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 வருடங்கள் ஆயிடுச்சு. அண்ட் அவரு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் ஒரு நடிகரா மட்டும் கிடையாதுங்க, டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசராகவும் இருக்காரு, ஸ்கிரீன் ரைட்டராகவும் இருக்காரு. அண்ட் ஒரு முக்கியமான படத்துக்கு அவர் தான் ஸ்கிரீன் ரைட்டராகவும் நரேட் பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் அவர் இந்த சினிமாக்காக பண்ணியிருக்காரு. சினிமாவை தாண்டியும் அவர் சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ பல வருஷத்துக்கு அப்புறமா டெஸ்ட் அப்படின்ற படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுக்குறாருன்னே சொல்லலாம். நயன்தாரா கூட தான் பேர் பண்ணியிருக்காரு. இப்போ இவருக்கு 55 வயசுன்னு சொன்னா கண்டிப்பா யாராலுமே நம்ப முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சுறுசுறுப்பா அண்ட் சாக்லேட் பாயா தான் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாவே வள வந்துட்டு இருக்காரு. இவரு ஜூன் 1, 1970 ஜார்க்கண்ட்ல பிறந்திருக்காரு. இவங்களுடைய அப்பா ரங்கநாத் அவர்கள் டாடா கம்பெனில வேலை பார்த்திருக்காரு. அம்மா பாத்தீங்கன்னா சரோஜா ஒரு மேனேஜரா இருந்திருக்காங்க பேங்க்ல. சோ இப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியில இருந்து தான் வந்திருக்காரு. நடிப்புனா என்னன்னே தெரியாம இருந்த இவருக்கு நடிப்புக்குள்ள வர முக்கிய காரணமே பணம் தாங்க. ஆனா பணத்தை இவர் எதுக்கு சம்பாதிக்கணும்னு நினைச்சாருன்னா ஒரு இன்ஸ்டிடியூட்டை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற காரணத்தினால தாங்க. இவருக்கு சயின்ஸ் மேல அதீத காதல் இருக்கு. அண்ட் நல்ல விஷயங்களை இவர் பசங்களுக்கு சொல்லித்தரணும் அண்ட் குட் பேரண்டிங்கா இருக்கணும். இப்ப இருக்க ஜென்ரேஷனை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றத இவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி தரணுன்றதுக்காகவே இவர் ஒரு இன்ஸ்டிடியூட்டை ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அதுக்காக இவர் கனடா போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்துல தான் பார்ட் டைம்ல வேலை பார்த்திருக்காரு. படிக்க தான் போனாரு. பார்ட் டைம்ல வேலை பார்க்கும் போதே 12,000 சம்பாதிச்சிருக்காரு. 4 பேரோட ஸ்டார்ட் பண்ண அந்த இன்ஸ்டிடியூட் பாத்தீங்கன்னா 40 பேர் ஆகி 400 பேர் ஆகி இப்படி ஒவ்வொரு நாளுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஒரு நபர் வந்து, சார் நீங்க பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, ஏன் நீங்க நடிக்க கூடாது, நீங்க ட்ரை பண்ணுங்க சார், இந்த மும்பை ஹிந்தி சீரியல்ஸ் கமர்ஷியல்ஸ் இதெல்லாம் பண்ணுங்க, உங்க போட்டோஸ்லாம் போய் கொடுங்க அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தான் சரி ஓகே நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி தான் இவர் பணத்துக்காக போயிருக்காரு. நடிச்சா பணம் கிடைக்குமா அப்படின்ற டவுட் கூட ஆரம்ப காலகட்டத்தில் இவருக்கு வந்திருக்குங்க. இருந்தாலும் சின்ன சின்ன கமர்ஷியல்லாம் இவர் ஹிந்தி கமர்ஷியல் பண்ணும் போதே இவருக்கு அமௌண்ட் வந்திருக்கு. அது மூலியமா ஹிந்தி சீரியல் வாய்ப்பு கிடைக்குது. நடிகன் ஆகணும், டைரக்டர் ஆகணும், இந்த மூலம் எந்த ஒரு ஆசையுமே இல்லாம வந்த இவரு இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒன் ஆஃப் த ஃபைன் ஆக்டரா வள வந்துட்டு இருக்காரு. அதே கடால பாத்தீங்கன்னா இவர் கிளாஸுக்கு இவங்களுடைய காதல் மனைவியோடைய ரிலேட்டிவ் வராங்க. நானும் வரேன் அந்த கிளாஸ்க்கு. அவங்கள ஒரு நாள் போக அங்க போனா ஒரு நாள் பாக்குறாங்க அந்த கிளாஸ் நடக்கிறத. இவங்களை ரொம்பவே பிடிக்குது. டின்னருக்கு கூப்பிடுறாங்க. இவரும் போலாமா வேணாமான்னு தயக்கமே இல்லையாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணுமே நம்மளை கூப்பிடலையே, இவங்க கூப்பிடுறாங்க நம்ம போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் இவரு போயிருக்காரு. அங்க போனதுக்கு அப்புறம் இவங்க உங்களை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரே போடா போட்டிருக்காங்க. ஸோ இப்படி தாங்க மேரேஜ் ப்ரப்போசல் தான் நடந்திருக்கு. அதே மாதிரி அவங்க ஏரோஸ்டஸா ஆக முக்கிய காரணமே மாதவன் அவர்கள் தானா. அந்த அளவுக்கு எஜுகேஷன் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியே மற்றவங்களை வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுவாரு. அது மட்டும் கிடையாதுங்க, இவங்களுடைய மகனுக்கும் வந்து நிறைய விஷயங்களும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. இந்த பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க நிறைய பேர் வந்து பண்ண மறக்கிறாங்க. எப்பவுமே வந்து அவங்களுடைய ஒர்க் பிஸி, நிறைய எல்லாருமே அவங்க இடங்கள்ல பிஸியாவே இருக்காங்க. பசங்களை பார்த்துக்க கொஞ்சம் மறக்கிறாங்கன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும். இங்க பேரண்டிங்ல நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே தன்னுடைய மகனை ரொம்பவே பார்த்து வளர்த்துருக்காங்க. தன்னுடைய மகன் சாதிச்சுட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுமே ரொம்பவே பெருமையாங்க. இந்தியாக்காக ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு அடுத்த லெவலுக்கு போயிருக்கானும் போது ரொம்ப எனக்கு சந்தோஷம், ரொம்ப பெருமையா கூட இவர் இன்டர்வியூஸ்ல பேசியிருக்காரு. ஸோ அந்த வகையில் இவங்களுடைய மனைவி நேம் பார்த்தீங்கன்னா சரிதா, இவங்களுடைய மகன் நேம் வேதான். இவரு பாத்தீங்கன்னா ஸ்விம்மர்ல நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப்ல வாங்கியிருக்காரு. அண்ட் இவருகிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுவாங்களாம். அடல்ட் கண்டென்ட் உட்பட அவங்களுடைய மகனுக்கு எல்லாமே தெரியணுன்றதுக்காக எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. இவங்க அம்மா ரொம்ப ஜென்யூனான பர்சன். அதனாலேயே தன்னுடைய மகன் மாதவனையும் ரொம்ப ஜென்யூனா வளர்த்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ண ரூல்ஸை இவரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு புது மேடையில கூட அவர் சொல்லியிருப்பாரு. எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, யாரையும் சீட்
பண்ணக்கூடாது, எல்லாரையும் மனுஷனாக மதிக்கணும், எல்லாரும் அவங்கவுங்க உழைப்பில் வாழ்ந்துட்டு வராங்க, நீயும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது தான் இவர் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாராம். இவங்க சொல்லி கொடுக்கறத இப்போ இவங்களுடைய மகனும் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இப்படி தான் இவருடைய பர்சனல் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கும் போது இவருக்கு பணத்துக்காக தான் இவர் ஹிந்திக்கு போகிறாரு. ஹிந்தியில் சில சீரியல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இங்கே மணிரத்னம் அவர்கள் கிட்ட இருந்து ஒரு கால் வருது, வந்து நடிச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. இவரும் வராருங்க. வந்து பார்த்தா இருவர் படத்துக்காக தமிழ்ச்செல்வன் அப்படின்ற கேரக்டர் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காரு. பாம்பேலேருந்து ஒரு பையன் வராரு, தமிழே தெரியாமல் அதுவும் செந்தமிழ்லாம் பேசணும் அப்படின்னும் போது ரொம்பவே பயந்துருக்காரு. இவர் இருந்தாலும் மனப்பாடெல்லாம் கூட பண்ணிட்டு வந்தாராங்க. ஆனால் அந்த ரோலை பிரகாஷ் ராஜ் அவர்கள் பண்ணிட்டாரு. ஸோ ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், அடுத்த படத்தில் ஏதாவது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் மணிரத்னம் அவர்கள். இவர் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாரு. திரும்பவும் பாம்பே போகிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு படம் எடுக்க போகிறேன் வா அப்படின்னு கூப்பிட, சரி இப்பயும் நம்ம ஏதாவது வந்து டெஸ்ட் வைப்பாங்க, இதுலேயும் நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, அன்னைக்கு நைட்டே டிக்கெட் போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இவர் இங்கே வந்திருக்காரு. வந்தால் ஒரே மழையாங்க. இவரை பார்க்கறதுக்கு முன்னாடி மழையில் நினைஞ்சிட்டு போயிட்டு திரும்ப டெஸ்ட் ஷூட்டுக்கு போகிறாராம். ஓகேன்னு பண்ணதும் இவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அந்த வகையில் அலைப்பாயுதை தான் இவருடைய முதல் படம். இந்த படம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏஆர்ஆரோடைய மியூசிக் ரொம்ப ரொம்ப ஹிட் தான். இதில் ஷாலினி அவர்கள் கூட இவருக்கு இருக்கிற அந்த ரொமான்ஸ் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் கப்புள்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ரியாலிட்டியை கொண்டு வரதுக்கு ஷாலினி அவர்கள் மிரட்டியிருக்காங்க மாதவன் அவர்களை. ஆமாங்க, ஷாலினி அவர்கள் சொன்னாங்களாம், இது போல நான் அஜித் அவர்களை வந்து மேரேஜ் பண்ண போறேன், நீ வந்து ரொம்ப ரொமான்ஸ்லாம் பண்ணாத, கொஞ்சம் வந்து தள்ளி ஏறி என்கிட்ட இருந்து விலகி ஏறு அப்படிலாம் மிரட்டினாங்களாம். இவரும் சொன்னாராம், எனக்கும் மேரேஜ்லாம் ஆக போகுது, நீ வந்து இப்படிலாம் பேசாத. இது போல இவங்க 2 பேரும் சண்டைலாம் கூட போட்டிருக்காங்களாம். ஆனா இப்போ எந்த அளவுக்கு சண்டை போட்டாங்களோ அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்க. அஜித் அவர்களை ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து இப்போ ஃபேன் பாயாவே இவரு மாறிட்டாராம். அந்த அளவுக்கு அஜித் அவர்கள் படத்துக்காக மட்டும் கிடையாது, பணத்துக்காக மட்டும் கிடையாது, சொசைட்டிக்காகவும் சில விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும் போதுதான் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்ட்டு ரொம்ப பெருமையாகவே அஜித் அவர்களை பற்றியும் இவர் சொல்லியிருக்காரு. நான் ஹியூஜ் ஃபேன் அப்படின்னு சொல்லி துபாய் ரேஸில் வைரல் வீடியோலாம் கூட நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இவர் அவருடைய வீட்டுக்கு போகிறது, அவர் இவங்களுடைய வீட்டுக்கு வந்ததுன்ட்டு ஒரு விருந்தே நடந்திருக்குங்க. ஸோ இப்படி அலைப்பாயுதைக்கு அப்புறமா இவர் கன்னத்தில் முத்தமிட்டால் படமாக இருக்கட்டும், ஆயுத எழுத்து, குரு, இது போல படங்கள் மணிரத்னம் அவர்கள்கிட்டயே நடிச்சுட்டே வரும்போது மின்னலே அப்படின்ட்டு இவர் ஒரு சாக்லேட் பாய் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. இவருடைய நேம் மேடியா இருந்தது. ஆனா மேடின்றது இங்க ஆரிஸ் ஜெயராஜ் அவர்களுக்கு தெரியவே தெரியாதாம். ஒரு பிஜிஎம் ரெடி பண்ணியிருக்காரு. அந்த பிஜிஎம் இப்போ வரைக்கும் ஃபேமஸ். நிறைய பேர் நினைச்சிருப்போம் இவருக்காக இவருடைய நேமை வச்சு போட்டாங்கன்ட்டு. ஆனா இவருக்காகலாம் கிடையாதுங்க, அந்த படத்துல அந்த கேரக்டருக்காக போடப்பட்டதாம். ஆனா அது இந்த அளவுக்கு வரும்ன்ட்டு இவர் நினைச்சு பார்க்கவே இல்லையா. ஸோ ஜிவிஎம் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் படம் தான் மின்னலே. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் மணிரத்னம் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. என்ன வேலை படத்துல போய் நீ நடி அப்படின்னு சொல்லிட்டாராம் மாதவன் அவர்களை. ஆனா அவர் சொன்னதை விட இந்த படம் ரொம்பவே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டும் 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 படத்துலையும் நடிச்சாரு, பார்த்தாலே பரவசம் இந்த போல படம் நடிச்சாரு. இப்படி சாக்லேட் பாயா சுத்திட்டு இருந்தவர் ஒரு ரக்கட் பாயா மாறுறாரு ரன் அப்படின்ற படத்துல. இதுல ஆக்ஷனும் இருக்கும், லவ்வும் இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஆயுத எழுத்து படத்துலயும் சரி ரன்லயும் சரி மீரா ஜாஸ்மின் தான் நடிச்சிருப்பாங்க, இவருக்கு பேர் பண்ணிருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு படத்துலயும் கமிட் ஆயிருக்காங்கன்னும் போது அது ரொம்ப பெரிய விஷயம் தான். நிறைய பேருக்கு இந்த கியூட்டான கப்பல் ரொம்பவே பிடிக்கும். இந்த பேரை பார்த்துட்டு மீரா ஜாஸ்மின் அவர்களும் சரி அவங்களுடைய அம்மா கிட்ட போய் இவர் பேசினாராம், உங்க பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா நடிக்கிறாங்க, அவங்களுக்கு கிரேட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்ட்டு அவங்க பொண்ணை பத்தி ரொம்ப பெருமையாலாம் பேசினாராம். அதே மாதிரி எங்க 2 பேருக்கும் ஏதோ முன்ஜென்பம் இருக்கும் போல, அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நாங்க 2 பேரும் ஒன்னா நடிக்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி மீரா ஜாஸ்மின் கூட சமீபத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ மாதவன் அவர்களுடைய அடுத்த வித்தியாசமான ஒரு கேரக்டர் அப்படின்னா தம்பி படத்துல எடுத்துக்கலாம். இந்த படத்துல சீமான் அவர்கள் என்ன சொன்னாரோ அதை தான் செஞ்சாராம். ஏன்னா சீமான் அவர்களுடைய வலியும் ஆதங்கத்தையும் தான் தம்பி படம் மூலியமா அவர் வெளிப்படுத்தணும்னு நினைச்சிருக்காரு. அந்த படத்துக்கு அவர் தான் டைரக்டர். ஸோ அவரை மாதிரியே நான் வாழ போறேன்னு நினைச்சு ஒரு உள்வாங்கி தான் மேடி அவர்கள் 4 நிமிஷம் ஒரு சீக்வன்ஸ்ல கண் இமைக்காம நடிச்சு அசைத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அன்பே சிவம் படத்துல கமல் சார் கூட அடிக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் வந்திருக்கும். அதை வந்து இவர் வந்து பண்ணவே மாட்டேன்னு ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாராம். அதுக்கப்புறம் கமல் சார் தான் மோட்டிவேட் பண்ணி அடிங்கன்ட்டு ஃபைனலா அடிச்சிருக்காரு. ஸோ கமல் சாருடைய தீவிரமான ரசிகராக தான் இருந்திருக்காரு மேடி அவர்கள். ஆண் பெண் நட்பை வந்து இப்போ நிறைய படங்கள் வந்து முன்னெடுத்து நல்ல டிஃப்ரெண்டான ஜோனர்ல கொண்டு போனாலும் அதுல ஒரு பேசும் படம், அதுல வந்து ஒரு விதை போட்ட படம் அப்படின்னா அது பிரியமான தோழி.
தோழி இந்த படத்தை எடுத்துக்கலாம். இந்த படம் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் இறுதி சுற்று படத்தில் ஒரு கோச்சாக வந்திருப்பாரு. வேட்டை படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விக்ரம் வேதா சூரரை போற்றும் படத்துக்காக இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்டோரியை நரேட் பண்ணியிருக்காரு. ராக்கெட்ரி படத்தில் நம்பி நாராயணன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தான் இவர் எடுத்திருப்பாரு, நடிச்சிருப்பாரு. இந்த படம் மூலிமா அவர் வெயிட் கெயின் பண்ணிட்டாரு. அந்த வெயிட் கெயினை ரொம்ப ஈஸியாகவே 21 நாளில் லாஸ் பண்ணி அது சர்ச்சையிலையும் சிக்கப்பட்டது. அதுக்கு அவர் தெளிவான விளக்கமும் கொடுத்துறாரு. நமக்கு என்ன உடம்புக்கு தேவையோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா இந்த ஜிம் போக தேவையில்லை, நம்ம எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ண தேவையில்லை, அறுவை சிகிச்சை தேவையில்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப ஹெல்த்தியான வெயிட் லாஸாக இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத உணவுகளை நம்ம உட்கொள்ளும் போது நல்லாவே ஈஸியாகவே வெயிட் கெயின் பண்ணலாம். அதனால எனக்கு ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்ட்டு ஒரே படம் மூலியமா 2 வித்தியாசங்களை அவர் காட்டியிருப்பாரு. இந்த படத்தோட இன்டர்வியூ அப்போதான் அவங்க ஒரு இன்டர்வியூ அவர் கேட்டிருப்பாங்க, மோடி அவர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கேன்னு கேட்டதுக்கு, கண்டிப்பா மோடி அவர்கள் மட்டும் இல்லை, அந்த இடத்துல பிஎம் யாரா இருந்தாலும் அவங்க நம்ம பிஎம், நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பதிலை சொல்லி அந்த கான்ட்ரவர்சிக்கு அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஆரம்ப காலகட்டத்தில் ஹிந்தில இருந்து வந்த ஒரு நடிகர்ன்ட்டு இவர் மேல சில விமர்சனங்கள் கூட வந்திருக்கு. ஆனா அதே ஹிந்தி நடிகர்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில நான் தமிழண்டா அப்படின்றத பிலிம்ஃபேர் அவார்ட்ல அவங்களுக்கு எதிராக அவங்கள மொக்க பண்ற மாதிரி ஒரு டைலாக்லாம் சொல்லி மாஸ் பண்ணியிருப்பாரு மாதவன் அவர்கள். ஸோ மாதவன் அவர்கள் மாதிரி யாராலுமே மிமிக்ரி பண்ண முடியாது. ஒரே ஒரு டைலாக் மட்டும்தான் எல்லாருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆடியன்ஸ்லாம் வெல் இன்ஃபார்ம்டு பீப்புளாக மாறிட்டாங்க. அதனால நம்ம கொடுக்குற படம் தரமாக இருக்கணும், அந்த மாதிரி படத்தில் தான் நான் நடிப்பேன்ட்டு ஒரு தரமான ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. ஆண்களே பொறாமப்படுற அழகில் தான் இருப்பார் நம்மளுடைய மாதவன் அவர்கள். இவரை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.